ஹாய் டு ஆல். இன்றைக்கி மார்க்கெட் போய்ட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ ட்ரெயினில் தான் போகிறோம். க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அநேகமாக இன்றைக்கி ட்ரெயின் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரிஸ்மே ட்ரெயின் ஆப்பில் பார்த்தேன், ரொம்ப 27 நிமிஷம் கிட்ட டிலே காட்டிச்சு. சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணி பொறுமையாக போகலாம். இப்போமே மணி பார்த்திங்கன்னா 3 மணிக்கிட்ட ஆகுது. ஒரு 4 மணிக்கெலாம் போனால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா கடைலாம், மோஸ்ட் ஆஃப் த கடைலாம் மூடிடுவாங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஏதாச்சும் நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், இன்னும் ட்ரெயின் வரல. ரொம்ப டிலே பண்ணுறாங்க இன்றைக்கி. வெயிட் பண்ணி தான் போகணும். யா ஃபைனலி ட்ரெயின் வந்துச்சு. எஸ், இன்னும் 1/2 ஹவரில் நம்ம மார்க்கெட் ரீச் பண்ணிடலாம். கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. சம்மரே இன்னும் வரல, செம்ம வெயில் கொளுத்துது. சரியான சூடு, தொப்பி இல்லைன்னா வெளில போக முடியாது போல். ஓகே, சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், பை வாக். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக அந்த ரிமோட்டு, இயர்ஃபோனு, சார்ஜரு, ஃபோனு, பவர் பேங்க் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நான் மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்லாம் பார்ப்பேன். அதாவது எப்படின்னா, இந்த பழைய வாட்சஸ்ஸு, பென்ஸு. இன்றைக்கி எனக்கு ரொம்ப அன்லக்கி டே. இன்றைக்கி ஒன்றுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஸ்கல்ப்சர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பழைய கால்குலேட்டர்ஸ், பழைய ஷூஸ். ரேட் எதுவுமே கேட்கல. எனக்கு கேட்டாலும் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அதனால் எதுவும் கேட்கல. ஸோ அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வாக் பண்ணிட்டு போய் பார்க்குறேன். அந்த யமாகா கீபோர்டு வந்து ஆக்சுவலி ஒரு ரேட் கேட்டேன். அவங்க வந்து 2000 கிட்ட சொன்னார். ஒர்க்கிங்கானு கேட்டேன், நான் ஒர்க்கிங்கு. எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் அதை டச் பண்ணல. ஓகே, இப்போ நிறைய பொருள் இருந்தது. நிறைய எல்லாமே ஓடாமல் இருக்கும். 90% வந்து இங்கே நான் ஒர்க்கிங் பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் மைக்ஸ் இருக்குது. இந்த தையல் மிஷின்லாம் ஒர்க் ஆகலை, செக் பண்ணி பார்த்தேன். அயன் பாக்ஸஸ், இதெல்லாம் சார்ஜிங் கேபிள், பழைய டாக்கு, கன்வெர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ரிமோட் வந்து உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காத ரிமோட்லாம் கூட இங்கே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து 2-3 வாட்டி விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். வாட்சஸ் எதுவுமே ஓடலை. ஸோ நான் அது பெருசாக கண்டுக்கலை. வாட்சஸ்லேயே இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக அந்த வாட்சஸ். இதுலேயே வின்டேஜ் வாட்சஸ்லாம் இருக்கும். அதில் ஓடினாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். அதுக்கு ரேடியோஸ் அதெல்லாம் ஃபைனலாக நான் இது மட்டும் ஒன்று வாங்கினேன். இது 200 சொன்னார். ஆனால் நான் 100க்கு பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பேட்ரி மட்டும் ஊதி போயிருக்கு. தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் ஓடுமா ஓடலையான்னு. ஓடலைன்னா 100 ரூபா நஷ்டம்தான். ஸோ வீட்டுக்கு வந்து கழட்டி பார்த்தேன், பேட்ரி உப்பி போயிருந்துச்சு. பேட்ரி மட்டும் நான் புது பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணேன். என்கிட்ட ஆல்ரெடி ஸ்பேர் இருந்துச்சு. ரீப்ளேஸ் பண்ணோடனே ரொம்ப பக்காவான கண்டிஷனில் இருக்குது. எல்லாம் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது. மெமரி கார்டு போட்டு பார்த்தேன், ஒரு பாட்டு ஏற்றி பார்த்தேன், எல்லாம் ஒர்க் ஆகுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபை. 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான பொருள். இன்றைக்கி எனக்கு ஒரு லக்கி டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.